+2 தேர்வில் இந்த ஆண்டு கிரேட் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டேட் ரேங்க் எடுன்னு சில பேர் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் இப்போ இருக்காது. ஸ்கூல் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்காது, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்காது, டீச்சர் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லது தான், இது கொண்டு வந்து நல்லது தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ரேங்கிங் சிஸ்டம் இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பியர் ப்ரெஷர் குறையும். அவங்க மார்க்ஸ் சேஸ் பண்ணி படிக்க தேவையில்லை, அவங்க நாலேஜ் பேஸ் பண்ணி படிக்கலாம். அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிரும். அதனால் பசங்க இன்னும் பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியும். இதை ஒரு 1 இயர் முன்னாடி லாஸ்ட் இயரே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நேற்றுக்கு வந்துட்டு ரேங்க் இல்லைன்னு சொன்னது எல்லாருக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வரமாட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பாங்க. நல்ல விஷயம்தானே. ரேங்க் சிஸ்டம் இல்லைன்றது பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எஃபர்ட்டை போட்டு அவங்க வரணும். இல்லை ஃபஸ்ட்டு மார்க் செகண்ட் மார்க்குன்றது அது பசங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப உதவுனாங்க. எங்கள் தங்கச்சியில் நான் ஹெல்ப் பண்ணுவாள், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப, அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா புதிய நடைமுறை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற ஏற்றத்தாழ்வு வந்து இல்லாத நிலையை வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ வந்து இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கள பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த பொண்ணு நிறைய எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மன இதுக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ கிரேடு வந்ததுனால எல்லாருமே இந்த கிரேடு தான் ஓகே அந்த மாதிரி இருக்குது. இது நான் வரவேற்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, பட் அவங்க வெளியே வரலன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் மற்றவங்கள அவங்க பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறது இப்போ குறையும், கொஞ்சம் வெளியே தெரியாது. அதனால் ஒரு சைட் பார்த்தா நல்லாயிருக்கும், ஒரு சைட் கொஞ்சம் கஷ்டம். நோ சார், இதில் கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னா இதில் மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லாம் பெரிய இது இல்லை. நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் தான் ரிசல்ட் இது வருது.